வணக்கம். காலை வணக்கம் அழகான சொந்தங்களே. எதுக்காக நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம்னா, நேற்று வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ண ஒரு கப்பிள்ஸ்க்கு இன்னைக்கு விஷ் பண்ணலான்னு வந்திருக்கோம். அதான் நம்ம ராஜகுமாரி அக்காக்கும் தமிழரசன் அண்ணனுக்கும் ரெண்டு பேருக்குமே இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நேற்று வீடியோவில் சொல்ல முடியாமல் போனதுக்கு காரணம் நாங்கள் வீடியோவை முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டோமா. ஸோ எங்களால் வாழ்த்து செய்தியை அதில் ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு வீடியோவில் ஆட் பண்ணிட்டோம். ஹாப்பி வெட்டிங் டேக்கா, செலிப்ரேட் பண்ணிங்களா? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? அதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லேயே சொல்லிவிடுங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல போட்டுருங்கக்கா. வெட்டிங் டே வாழ்த்துக்கள்க்கா. ஹாப்பி ஆனிவர்சரி. இவன் மட்டும் அப்படியே தெளிவு ஆனிவர்சரிங்கிறப்பரு. ஹாப்பி ஆனிவர்சரி அக்கா, நான் கூட சொல்லிட்டேன். சரி, அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம எபிசோட பார்க்கும்போதே அப்படியே லைக் போட்டுட்டு பாருங்க, சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்களே ப்ளீஸ் அப்படியே வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி 11 மணிக்கு எங்கள் வீடியோ வந்துடும். சண்டே மட்டும் வராது, சரியா? மற்ற நாள் எல்லாம் வரும். முன்னாடி எல்லாம் சண்டே வரையும் போட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வேலைலாம் அதிகமானதுனால சண்டே ஒரு நாள் ஓய்வு எடுத்துருக்குறோம். இன்னும் நம்ம சேனலில் கூட்டம் நல்லா பெருகி வந்ததுன்னா உங்கள் புண்ணியத்தில் நிறைய பேர் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சண்டேவும் நாங்கள் விடாமுயற்சியாக வேலையை செஞ்சு நாங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாம் போடுறோம், சரியா? இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால தான் சண்டே வீடியோ போடலை, சரியா? ப்ளீஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்டஸ். பெரிய இங்கிலீஷ்காரி இவ. ஏங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபிஜே தமிழ் காட்டும் நம்ம சேனல் நேமு. என்னோட பேர் ராகுலு. என் பக்கத்தில் இருக்கிற செம்பட்ட பேர் நந்தினி. என் பக்கத்தில் குடுமிக்காரி இருக்கா இல்லையா, அவள் பேர் காயத்ரி. என் பொண்டாட்டி. அதுக்கு அண்ணாண்ட ஒன்று இருக்குது, அந்நிய சக்தி. அது பேர் மணிமேகலை. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொன்னேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதிசயத்தை பாருங்களேன். என்னடி அதிசயம்? இல்லை என்ன அதிசயம்னு கேட்குறேன். யாரும் எதுவும் திட்டாமலேயே இவ்வளோ காலையில் ரெடி ஆகிட்டியே, அதான். சும்மா எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கினே இருக்கணும்ல உனக்கு நானே. அப்படி இல்லை. சரி விடு, எதுக்கு காலையில் அழகான புருஷனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு? நல்லா சூப்பராக இருக்கடா எருமை மாடு. கடைசியாக சொன்னதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி வீடு பரவாயில்ல, நல்லா இருக்கண்டியே. அதுவே எனக்கு போதண்டி செல்லும். நீ கூட நல்ல கும்முன்னு இருக்கிறடி. பாரு, வேற வார்த்தையே தெரியலையே உனக்கு எருமை மாடு. காலையில் இப்படி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து நின்று கும்முன்னு இருக்குன்னு தான் சொல்லத்தோணும். வாயப்பாரு அவனுக்கு. போகிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடி. என்னது? நீயும் நந்தினியை சேர்ந்துக்கின்னு மணியை உண்மையிலேயே நல்லா தாண்டி வெறுப்பேத்துறீங்க. என்னடா அப்படி சொல்ற? நாங்க என்னடா பண்ணோம்? நேற்று ரிசப்ஷன்ல நீயும் நந்தினியும் தான் சூப்பரா இருந்தீங்க. அதுவே மணிக்கு வயிற்றுச்சலாம் போச்சு. இந்த இப்ப காலையில நீ இவ்வளோ அழகா ரெடியா இருக்கிற, இதை பார்த்ததுமே அப்படியே பத்திக்கிட்டு வரும் அவளுக்கு. இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரியும் வந்துருவா. அவளும் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வர போறான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பா புடவையா கட்டின்னு வருவான் தான் என் மனசுக்கு தோணுது. அவளும் அப்படி வந்துட்டான்னு வெயி, அவள் தான் மணி அப்படியே இங்க இருந்து வயிறு எரிஞ்சு சாம்பலா கொட்ட போகுது வீடு ஃபுல்லா. வயிறு எரிஞ்சு சாம்பல் வருமா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் என்னமோ பேசிட்டு போறேன்டி. ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே மணியை விருப்பத்துறீங்க. யார் ஆகுலே அப்படி சொல்ற? நாங்க எதுக்கிட்ட விருப்பத்தை போறோம்? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ட்ரெஸ் பண்றோம். அதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நாங்க எதையும் பிளான் பண்ணி எல்லாம் பண்றது இல்லடா. நாங்க இயல்பா தான் இருக்கோம். ஆனா மணிக்கு தான் அது எல்லாமே தப்பா தெரியுது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அதுவும் கரெக்ட் தான். ஆனா இனிமேல்ட்டு அது இந்த மாதிரி எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வந்து நிக்காதிரி. கவலைப்படாத. அதான் போகுது எங்க இருந்து. வருத்தமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வருத்தப்படுற? இல்லடி. இல்ல, நீ வருத்தப்படுற. முகமெல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. எங்க? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, நீ வருத்தப்படுற நல்லா தெரியுது. அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஐயோ, கண்ணோட ஓரத்துல கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. சுச்சோ. அப்படியெல்லாம் ஒன்றும் வரல. நீ இந்த மாதிரி பேசியே தான் எல்லாத்தையும் அழ வைப்ப. நீ மூஞ்ச பாரு அவளுக்கு. அழுமூஞ்சி புருஷா. வச்சுப்பேன். நான் ஒன்றும் அழல. சும்மா இதே சொல்லிக்கிட்டு இருக்காதிரியே. வாடி வெளியே போகலாம், எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்ப்போம். அந்த நாயை தூக்கின்னு போயிட்டு அங்கே விட்டு வந்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அதோட அவ்வளோதான். இந்த வீட்டில் மணிமேகலை தொல்லை இருக்காது. நானும் எல்லா சாப்பாடையும் நிம்மதியாக சாப்பிடுவேன். எல்லா சுவையான சோறும் எனக்கே போடுவாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சாப்பிட்றப்பெல்லாம் அவளை மிஸ் பண்ணுவல்ல? வீட்டில் எதனா சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அவளை மிஸ் பண்ணுவல்ல? டெய்லியும் காலையில் டீ அவ கூட தான் உட்காந்து குடிப்ப. அதையும் நீ மிஸ் பண்ணுவல்லடா? வேணாம் காயத்ரி. என் புருஷன் பாவம் 21 வருஷமா அவ கூடயே ஒரே வீட்டில் வளர்ந்துருக்கான். ஆனால் பாரு, இனிமேல்ட்டு அவ கூட இருக்க முடியாது அவனால. காயத்ரி செம்மையா டென்ஷன் ஆகுதுடி எனக்கு. சரி டென்ஷன் ஆகாத என் செல்ல குட்டியில. நீ அவளை மிஸ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரலனாலும் உன் மனசு அப்படியே குமரி அழுதுகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது ராகுல. நீ இருக்கிய சண்டாளி. ஹீரோயின்
ரூபத்தில் இருக்கிற வில்லிடி நீடு விட்டா என்ன அழ வச்சிருவ போல இருக்குதே. நான் போறேன் இங்கிருந்து. கடவுளே, தெரிச்சுக்கிட்டு ஓடுறான் என் புருஷன். டெய்லி என்னை வெறுப்பேற்றுவான். இன்னைக்கு நான் ஒரு நாள் அவனை வெறுப்பேற்றினது அவனால் தாங்கிக்க முடியல. வில்லின்ட்டு போகிறான். சரி, என்னமோ ஒன்று நல்லா ஜாலியாக இருந்துச்சுப்பா. சரி, அடுத்து யாரை போய் வெறுப்பேற்றுவோம்? மணிமேகலை ரூமுக்கு போவோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். குட்டி சாதான் பாடுறா, வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னங்க, மாப்பிள்ளை வீட வாசல்லையே நின்று வெல்கம் பண்ணணும்னு உங்கள் வீட்டில் சொன்னாங்களா? அப்படியெல்லாம் யாரும் சொல்லல. அப்புறம் எதுக்கு வாசல்லையே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டியை வெல்கம் பண்றதுக்கு பாடுறா, பார்த்துட்டு தான் இருக்கேன். சூப்பரா இருக்குடி. தேங்க்யூ மை டியர் கணவரே, நீங்களும் சூப்பராக இருக்கிறீங்க. ஏங்க, இடுப்பில் பெல்ட்டை காணோம்? பேண்ட் டைட்டா இருக்குடி, அதனால தான் போடல. வா, அப்போ பேண்ட்டு டைட்டாக இருந்தால் பெல்ட் போட வேணாவா? நான் கூட நினச்சேன் பெல்ட்டுனா எல்லாத்துக்கும் போட்டே ஆகணும்னு. அது நம்ம விருப்பம் தான், போடுறதும் போடாததும். ஓ அப்படி. சரி சரி, உங்கள் தங்கச்சி ரெடி ஆயிடுச்சா? தெரியல. இந்த வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமா. என்ன ஆமாம், ஒரு தங்கச்சி ரெடி ஆயிருக்காளா இல்லையான்னு கூட தெரில. இந்த வீட்டில் இருக்கிறாராம் இவர். ஏங்க, எங்கள் வீட்டுக்கு நேரத்தோடு போய் மனம் மிதிக்க வேணா உங்கள் தங்கச்சியை. அந்த பொண்ணு ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு கூட பார்க்காம இங்கே வந்து நல்ல லேம்பு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஏங்க, என்ன இப்போ வெல்கம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாங்க? ஏங்க இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கிறீங்க? அடியே, அவ ரெடி ஆயிட்டா வரப்போறா. நான் போய் செக் பண்ணிக்கிட்டா இருக்க முடியும். செக் பண்ணணும் சந்தோஷ். இல்லைன்னா உங்கள் தங்கச்சி அப்படியே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பா. இல்லைன்னா இது ஏன் பொம்மு, இது ஏன் கட்டிலு, இது ஏன் பேஸ்ட், இது ஏன் ப்ரெஷ்ஷுன்னு வீட்டில் இருக்கிற ஒரு பொருளையும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரியெல்லாம் சில்லற வேலைகளை பார்க்குற உங்கள் தங்கச்சி அடிக்கடி என்னென்ன பண்ணுறான்னு நீங்கள் கண்காணிக்கணும். அதையெல்லாம் நீங்கள் கண்காணிக்காமல் விட்டதுனால தான் அது இப்போ இப்படி வளர்ந்து நிற்கிது, கர்மம் முடிச்சது. இப்போ நான் என்னடி பண்ணணும்? தங்கச்சியை பொறுப்பாக வளர்க்கல, ஆனால் சிரிக்கிறாரு பத்தியா இந்த மனுஷன். யோ, என்னடி சும்மா பொறுப்பா வளர்க்கல? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா அம்மாட்ட போய் கேளு. இதை பாருங்க, எதுனாலும் நம்மளுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். அவங்க கிட்டலாம் போகக்கூடாது, சரியா? ஏதோ நான் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை உங்ககிட்ட கொட்டுறேன். உடனே எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேளும். மூஞ்ச பாரு. யோ, ஏன் இப்படி இருக்க நீ? நான் இப்படிதாம்மா. ஐ லவ் யூ நந்தினி. ஐ லவ் யூ டூங்க. ஐ லவ் யூ டூ. அம்மே, நல்ல காலங்கத்தில் வாசலில் நின்று ரொமான்ஸ் பண்ணுறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? பிளடி ராஸ்கல், அண்ணனும் அண்ணியும் பேசுறத நின்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான். நீ வீட்டு வாசலில் நின்று பேசணும் கேட்காத எனக்கு. எதனா ரூமுக்குள்ளே போய் பேசணும். ரூமுக்குள்ளே போய் பேசுகிற அளவுக்கு நாங்கள் என்னடா இப்போ ரொமான்டிக்காக பேசிட்டோம் டேய். அதானே, நான் ஐ லவ் யூ தான்டா சொன்னேன். அதுவும் ரொமான்டிக் தான் போங்க. அண்ணா, என்னடா செல்லம்? மணி போறத நினைச்சு உனக்கு வருத்தமாவே இல்லையாண்ணா? இருக்குதான்டா, ஆனா அதையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நானும் அப்படித்தான் ட்ரை பண்றேன், ஆனா முடிய மாட்டேங்குது. கண்ட்ரோல் பண்ணிக்க. அவளை நம்ம நல்லபடியா சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். சரிண்ணா. டேய், ரொம்பலாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அவள் அங்கே எங்கள் வீட்டுக்கு தானடா வரா. நீ நினச்சா அவளை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். நீ அங்கேயே கூட இருக்கலாம். உன்னை யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. அப்புறம் இதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கும் தெரியும்டி. இருந்தாலும் இனிமேல் இந்த வீட்டில் அவளை நான் நினைக்கிறப்பெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அதை போட்டு நல்லா போட்டு அடித்து விரட்டி ஓட விடுவேன். அதையெல்லாம் பண்ண முடியாது. கேவலமாக திட்டுவேன். அதையெல்லாம் பண்ண முடியாது. இனிமேல் நான் அங்கே வந்து தான் அவளை திட்டணும், அங்கே வந்து தான் நான் அவளை அடிக்கணும். இனிமேல் அதுக்கெலாம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கூட தெரில. இனிமேல் நான் எதனா ஒன்று சொன்னாலும் அவங்க புருஷன் உடனே ஓடி வந்துடுவார். என் பொண்டாட்டி அப்பெல்லாம் பேசாதுன்னுவார். அதெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் டி. சே டி, அப்படியெல்லாம் சொல்லாதடா. அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கலாம். நீங்கள் என்ன, நம்ம எல்லாருமே எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். அப்படியெல்லாம் சொல்லி மனசை வேணால் சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் இனிமேல் முன்ன மாதிரியெல்லாம் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. நீ என்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த வீட்டுக்கு வரியா, அப்போத்துலேருந்து நான் உங்ககிட்ட பழைய மாதிரியெல்லாம் கூட இருக்க முடியாது. உன்னை நான் அதெல்லாம் ஒன்று சொன்னால் என் அண்ணன் கண்டிப்பாக திட்டுவார், இல்லை மறைப்பார். ஏய், என்னடா இப்படி சொல்கிற? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். போனா நீ என்னை திட்டுவேன், எனக்கு தெரியும். நான் இவ்வளோ இனிமேல் நாளைக்கு நீனும் சொல்ல முடியாது, எறும்பு மாடுன்னு சொல்ல முடியாது. என்னடா மணியை விட்டுட்டு இப்போ என்கிட்ட வந்துட்டு நீ வாங்கடி. இதுக்கு தான் பொண்ணுங்களை ஃப்ரெண்டாகவே வச்சுக்க கூடாது. எல்லா உரிமையும் போயிடும். இவளுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஃப்ரெண்டுங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. இதே நான் ஒரு ஆம்பளை பையனை ஃப்ரெண்டாக வச்சுருந்தேன்னு அவன் நான் என்ன வேணாலும் பச்சை பச்சை கூட கழுவி ஊற்றுவேன். அவன் பொண்டாட்டி வந்து என்னை எதுவும் கேட்காது. தெரியாமல் இந்த பொண்ணுங்களை ஃப்ரெண்டாக வச்சு தொலைச்சிட்டேனே. இப்போ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. டேய், இங்கே வாயேன். போடிய நாலு கண்ணிய போடிய பாரு அவனை. டேய், நீ இப்போ கூட தான் என்ன நாலு கண்ணி அது இதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க. என் புருஷன் சும்மா தானே நின்றுக்கிட்டு இருக்காரு. உன்னை எதனா கேட்டாரே இப்போ? அதை தாண்டி நானும் இவங்கிட்ட சொன்னேன். உன்னை நான் ஒன்றும் கேட்க மாட்டேன்டா. போனா நீ இப்போ கேட்க மாட்டேன். ஆனால் எதனா பிரச்சனை வந்து நான் இவ்வளோ திட்டினா நீ என்ன கேட்ப. நியாயமா நீ திட்டினா நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன். அதான் என் பிரச்சனையே. நான் அநியாயமாக தான் திட்டுவேன். இவனா என்னடியா இவன் அவன் நீக்கிட்டு இருக்கா. நான் உன் கொழுந்த ஒழுங்கா மரியாதையா பேசு. நீ முதல்ல அண்ணிங்கிற மரியாதை கொடுறா நாய. ஓடியே, அதெல்லாம் தர முடியாது. நீ என்னைக்கு முன் வாசல் வழியா இந்த வீட்டுக்கு மருமகளா காலை எடுத்து வைக்கிறியா, அன்னிக்கு தாண்டி நீ எனக்கு உண்மையாண்ட அண்ணி. அது வரைக்கும் நீ அண்டர் கவர் அண்ணி.
அண்டர்கவர் அண்ணி. பாத்தியா என் அண்ணன் எப்படி சிரிக்கிறாருன்னு. நாளை பின்ன கல்யாணம் ஆகி நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன ஒன்றும் சொல்ல முடியாது உன்னால. என்ன எதனா சொல்லி பாரு, என் அண்ணன் உன் கழுத்து பிடிச்சி அப்படியே வெளியே துரத்துவாரு. பொடி பொடிக்கெல்லாம் தூக்கி ஆச்சு போடி உங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்ற உன்னை. குரங்கு குரங்கு காலையில் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த குரங்குக்கு. சி பைத்தியம் பிடிச்ச குரங்கு. சும்மாடி சும்மா விளையாடினேன் சரியா. நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரெவர், நம்ம எப்பவுமே ஜாலியாக இருக்கலாம்னா. நீ என்னை திட்டு, நான் உன்னை திட்டுறேன், யாரும் நமக்குள்ளே வரமாட்டாங்க. சரி இப்போ நான் போயிட்டு கவி கழுவி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்கணும்னு வையா, மனசு கொஞ்சம் சரியாயிடும். தோபாரா ஊருக்கு முன்னாடி ரெடி ஆகி நின்றுகிட்டு இருக்குதுங்க எல்லாம். தாத்தா தாத்தா, சொல்லு பாப்பா. நீங்க இப்ப ஊருக்கு போகிறப்ப எங்களையும் கூட்டிட்டு போகுவீங்க தானே? கண்டிப்பா கூட்டிட்டு போவோம். உங்களை இங்க விட்டுட்டு நாங்க மட்டும் என்ன பண்ண போறோம் அங்க போயிட்டா? நேத்து நைட்டு மட்டும் அப்படி சொன்னீங்களே தாத்தா, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன்னு. அக்கா அது தாத்தா சும்மா விளையாட்டுக்கு சொன்னாருக்கா, நீங்க அதையே போய் நம்பிட்டு இருக்கீங்க. என்ன சின்ன பசங்கள நம்மள மட்டும் இங்க எப்படி விட்டுட்டு போவாங்க? பசங்களெல்லாம் தெளிவுதான் எப்பவுமே. அதே தாத்தா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னா உங்க எல்லாரையும் நாங்க கூட்டிட்டு தான் போக போறோம் சரியா. இப்ப என்ன பண்ணுங்க, சமத்தா எல்லாம் போய் ஓரமா உட்காந்துட்டு இருக்கணும்னா அங்கேயும் ஓடியாட்டுலாம் விளையாடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையில்லாம வேர்த்து போயிடும். அப்புறம் உங்க அம்மாங்க கிட்ட வந்து திட்டு வாங்குவீங்க. அதனால அமைதியா உட்காந்துருக்கணும் சரியா. சரிங்க தாத்தா. என்னடி சரிங்க தாத்தாங்கிற சிரிக்கிற அப்படியா? ஏண்டிய நீங்கெல்லாம் ஊருக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்ததே நானு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் பர்மிஷன் வாங்கி தரலனாலும் எங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போயிருப்பாங்க. பிகாஸ் சின்ன பசங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டாங்கல்ல மாமா. அப்பா அப்படியே தெளிவு தான். இந்த தெளிவெல்லாம் நேற்று நைட்டு மாடிக்கு பிளான் பண்ணி வந்து பேசுனீங்களே, அப்போ இல்லாமல் போச்சே உங்களுக்கெல்லாம். பாயிண்ட் மம்மி பாயிண்ட். அப்படி வாடா கதிரி, அப்படி வா. இந்த கேர்ள்ஸ் கிட்ட சொல்லி வை, ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க. சரிங்க மம்மி, செம்மையாக இருக்கீங்க மம்மி, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா உங்களை மாதிரி நான் அஸ்வினா கூட ட்ரெஸ் போட்டுக்கிறோம். சூப்பர் தான், ட்ரெஸ் எல்லாம் பிரமாதமா இருக்குது. உங்க ட்ரெஸ்ஸை விட அங்க நிக்கிறாரு பாரு உங்க தாத்தா, அப்பா ட்ரெஸ் வேற லெவல்ல இருக்குது. நம்மம்மா பயங்கரமா போட்டிருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம். உங்க அப்பா தான்டா எடுத்து கொடுத்தான். நான் நினைச்சேன் அப்பவே, ஏன்னா அவரு தானே இந்த மாதிரிலாம் வித்தியாசமா போட்டுன்னு சுத்துவாரு. அதை சொல்லி அவன் போடுறது எல்லாமே என்னையும் போடுனான். சரி அதனால தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குதா? அதான் சொல்லிட்டு செம்மையா இருக்கிறீங்க மாமா, இனிமேல் இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சொல்லிட்டல கலர் கலரா வாங்கி வச்சிடுறேன். சரிங்க மாமா. மத்தவங்கள ரெடி ஆயிட்டாங்களா மாமா? அதெல்லாம் ரெடி ஆயின்னு இருக்கிறாங்கப்பா. அங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? அங்கேயே முக்காவாசி எல்லாம் ரெடி ஆயாச்சு மாமா. இன்னும் அந்த மணிமேகலை தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல, அதை தான் போய் பார்க்கணும். போய் பாருண்டா, இது இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் உன்னால அவளை அந்த வீட்டுல பார்க்க முடியாதுல்ல. எதுக்கு மாமா இப்ப அதை ஞாபகப்படுத்துறீங்க? நானே அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தது அதுக்குதான். இப்ப நீங்க அதையும் இங்க சொல்றீங்க. அதானப்பா உண்மை. அப்போ போயிட்டு கூட மாட்ட எடுத்து உதவி பண்ணு, துணிமணியெல்லாம் அடிக்க வைப்போ. நான் போக மாட்டேன். எப்படி சிரிக்குதுங்க பாருங்க மாமா. இந்த ராகுலோட அழுகை இதுங்களுக்குலாம் சிரிப்பா தெரியுது. நீங்க ஃபன்னியா சிரிக்கிறீங்க மாமா, அது இல்லாம கியூட்டா இருக்கீங்க. ஆமா ஆமா. இதுங்க ஒண்ணு ஆனா ஒண்ணா இதையே சொல்லுதுங்க. இங்க போய் வந்த மாதிரி என்ன சொல்லணும், நான் அங்கேயே போறேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி வாரி வச்சிருக்கேடி எல்லாத்தையும். இது எப்படி எடுத்துட்டு போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே அங்க வந்தாகணும். வந்தாகணும்னா எப்படி மணி? அங்கே பாரு, உன் ட்ரெஸ்ஸே அவ்வளோ சூட்கேஸ் இருக்கு. இதெல்லாம் காரில் வைக்கிறதுக்கே முதல்ல இடம் இருக்காது, மேலே தான் கட்டணும். இதில் உன் பொம்மைங்க வேற, அதுவும் எவ்வளோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது காயத்ரி, என் பொம்மைங்க தான் எனக்கு சென்டிமெண்ட். எனக்கு இதுங்கெல்லாம் வந்தாகணும். பிசாசே, அங்க போயிட்டு நீ அண்ணன் கூட தானடி வாழ போறா, இல்ல இந்த பொம்மைங்களோட வாழ போறியா நீ? நான் எல்லாத்து கூடயும் வாழ்வேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது நந்தினி, எனக்கு இதெல்லாம் வேணும்டி. டெய்லி இதையெல்லாம் பார்த்து பார்த்து இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் நந்தினி, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னடி நீ? சரி, ஆனா இப்ப போறப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாதுடி, கொஞ்சம் வேணா எடுத்துட்டு போகலாம். மீதியெல்லாம் அப்புறமா உங்க அண்ணனையும் அதுக்கப்புறம் ராகுலையும் எடுத்துட்டு வந்து தர சொல்லலாம். உன்னை அடிக்கடி அங்க வந்து பார்ப்பாங்கல்ல, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர சொல்லலாம். சரியா? இப்ப சொன்னியே இது ஓகே. காயத்ரி சொல்லுடி. நந்தினி சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சத்தை எடுத்து போண்டி, மீதியெல்லாம் என் ரூம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ வந்து கொடுத்துருங்க எனக்கு, சரியா? அது வரைக்கும் என் ரூம்கள்லேயே பொம்மைங்களாம் இருக்கட்டும், அதை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். இது வேறையா? சரி பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா என் ரூமை பூட்டியே வையே, சரியா? எதனா க்ளீன் பண்ணுறப்ப மட்டும் கதவு திறந்து க்ளீன் பண்ணு. என் பொம்மை மேலே டஸ்ட் எல்லாம் படாமல் பார்த்துக்கடி, நான்லாம் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். சரிடி. இந்த எல்லா பொம்மையும் அடுக்கி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கபோர்டு தான் ரெடி பண்ணணும். அப்பா கிட்ட சொல்லி ஒரு உடன் கபோர்டு ரெடி பண்ண சொல்கிறேன். அதில் அப்படியே முன்னாடி அந்த கண்ணாடி டோர் மாதிரி வச்சிடலாம். அப்போ தான் இந்த பொம்மைங்கள்லாம் அழகாக தெரியும். சரியா? சூப்பர் ஐடியா டி நந்தினி, தேங்க்ஸ் டி. நானே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் அண்ணன் வேற ரூமுக்குள்ளெல்லாம் பொம்மையை சேர்க்க மாட்டேன்ட்டாரு. பின்ன இதையெல்லாம் யார் ஈஸியாப்பா? நைட்லலாம் எந்த பார்த்தா திடீர்னு பயமாக இருக்கும். அதுவும் நான் பொம்மைங்களெல்லாம் வச்சுக்கிறேன். நீ கரெக்டு டி. நானே நிறைய டைம் இவளுக்கு நைட்டில் பால் கொடுக்க வரும்போதெல்லாம் பயந்துருக்கேன் தெரியுமா? அதுவும் அந்த பொண்ணு பொம்மை இருக்கு பாரு, அந்த ஆலிவ் பொம்மை, அந்த பாப்பாயில் வருமே, அந்த பொம்மையை பார்த்து நான் எத்தனை நாள் பயந்துருக்கேன் தெரியுமா? எனக்கு அதை பகலில் பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும்டி.
பாரு நம்ம 2 பேரும் பயப்படுற ஒரு விஷயத்து கூட தான் இவ வாழ்ந்துகிட்டு இருந்தா இத்தனை வருஷம். எப்போ வாங்கடி சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அதெல்லாம் டால் லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம். ஏன் டால் லவர்ஸ் இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போய் விடும் தெரியுமா காயத்ரி? இந்த ஃபாரினில் எவனோ ஒருத்தன் ஒரு பொம்பளை பொம்மையை வாங்கி அது கல்யாணம் பண்ணி அது கூட குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் பெற்றிருக்காண்டி. பார்த்தேன்டி நந்தினி, இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அந்த பொம்பளை பொம்மையை கல்யாணம் பண்ணி அவன் பிள்ளையை பெற்ற கதையெல்லாம் எனக்கும் தெரியும். அந்த பொண்ணுக்கு அந்த பொம்பளை பொம்மைக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் கூட பொம்மை தான் தெரியுமா? விசித்திரமாக இருக்குல்ல இதெல்லாம். அதனால தான் எனக்கும் பக்கு பக்குன்னு இருக்கு. எங்கள் மணிமேகலையும் அப்படி ஆயிடுவாளோன்னு. அடியே லூசே, ஏன்டி அப்படி பேசுற? லூசே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏன்டி அப்படியெல்லாம் ஆக போகிறேன்? எனக்கு ஒரு மனுஷனோட கல்யாணம் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டி நான் பொம்மையில போய் கல்யாணம் பண்ணி ச்சீ. ஆனால் இமேஜின் பண்ணி பாரு, மணிக்கும் இந்த பொம்மைங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல நந்தினி. மணியும் ஒரு ஆம்பளை பொம்மையை கல்யாணம் பண்ணி அது மூலியமாக ஒரு குழந்தைய விற்று அது ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிறாளாம். செம்மையாக இருக்காது? ஸ்கூலுக்கா? நீ என்னடி இவ்வளோ தூரம் போயிட்ட? யோசிச்சு பாரு, செம்மையாக இருக்கும்ல? ஆமாம் ஆமாம். அந்த ஸ்கூலுக்கு போகிற பொம்மை குழந்தைக்கும் இவ ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பா. போதும்டி, இப்படியெல்லாம் சொல்லாதீங்கடி, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சும்மா அடிச்சிடலாம் விளையாடணும். நீ என்ன பண்ணு, இந்த பொம்மைங்களோடலாம் விளையாடுறத விட்டுட்டு அழகா என் அண்ணன் கூட அதான் அவர் கூட நல்லபடியாக குடும்பத்தை நடத்தி அழகா ஒரு மனுஷ குழந்தைய பெற்றுக்கொண்டு. ஆமாம்மா, மனுஷ குழந்தைய பெற்றுக்கோடி. என்னங்கடி மனுஷனை கல்யாணம் பண்ணா மனுஷ குழந்தை தானடி வரும்? என்னங்கடி இப்படி ஓட்டுறீங்க என்ன? சும்மா அடி தங்கம், சும்மா விளையாடணும். சரி வா போலாமா? போலாண்டி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை என் பெட்டில் படுத்து பார்த்துட்டு வந்துருவா. ஆரம்பிச்சிட்டியா? இப்போ பெட்டில் படுத்து பார்க்கணும், கக்கூஸில் உட்காந்து பார்க்கணுன்னு ஒன்றா ஆரம்பிப்பு. நீ இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ இப்போ என்ன பண்ணாலும் புடவையெல்லாம் கலைஞ்சிடும். அதனால வேணாம், நீ ஒழுங்காக மூடிட்டு வா. ப்ளீஸ் ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எப்படியோ ஒரே வாரத்தில் நீங்கள் திரும்பி வரதான் போகிற. உன் பெட்டில் படுத்து உருள தான் போகிற. உன் கக்கூசில் போயிட்டு எதுவும் சொல்ல வச்சிடாதுன்னு நீ இங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ண தான் போகிற. திரும்பி வர தான் போகிற. அதனால் இதுதான் லாஸ்ட்டுங்கிற மாதிரிலாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு போகாத, சரியா? இது என்னைக்கா இருந்தாலும் உன் வீடு, இது என்னைக்கா இருந்தாலும் உன் ரூமு, சரியா? என்றைக்குமே இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையோடு போயிட்டு வா. அப்படியா சொல்ற? ஆமாண்டி மணி, நீ போனதுக்கு அப்புறமும் இது உன் ரூமாவே தான் இருக்கும். இங்க யாரும் எதுவும் பண்ண போறது இல்லை. இங்க எந்த சேஞ்சஸும் நடக்காது. நீ இதெல்லாம் எப்படி வச்சுட்டு போனியோ அப்படியே தான் இருக்கும். நீ எவ்ரி டைம் இங்க வரும்போது உன் ரூம்ல நீ சந்தோஷமா எப்பொழுதும் போல இருக்கலாம். அப்படியா? அதான் ஆமான்னு சொல்கிறோம்ல, அப்புறம் என்ன? அது பேர் நானே கல்யாணம் ஆகி இங்கே வந்தாலும் இந்த ரூமை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், சரியா? நீ எப்படி வச்சுட்டு போனியோ அதே மாதிரி நானே இவ்வளோ சேர்ந்தே மெயின்டைன் பண்ணுவோம், ஓகேவா? தேங்க்ஸ் டி, 2 பேருக்கும். சரி. உனக்கு முத்தான ஃப்ரெண்ட்ஸு, முத்தான குடும்பம் அமைஞ்சிருக்கு. அதனால் உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீயும் என்ன பண்ணு, யாரையும் டார்ச்சர் பண்ணாமல் பெருச்சாளி மாதிரி குடைச்சல் கொடுக்காம சந்தோஷமாக அழகாக லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணு, சரியா? பண்ணுறேன். நானும் முடிவு பண்ணிட்டேன்டி. நான் யாருக்கும் தொல்லையாக இருக்க மாட்டேன். அங்கே போயிட்டு யார்கிட்டையும் இது வேணாம் அது வேணும்னு கேட்க மாட்டேன். நான் பாட்டுன்னு இருக்கிறேன். யாருன்னா எனக்கு எதனா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் அதை சாப்பிட்றேன், வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை நான் சாப்பிட்றேன். மற்றபடி நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்து துண்ண போகிறாங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறல்ல நீ. கண்டுபிடிச்சிட்டாலே. கேடி அப்போ கூட சோத்து முட்டையாவே தான் இருப்புன்னு சொல்லுது. இது சோத்து முட்டையாக தான் இருப்பேன், அதே என்னால் மாற்றிக்க முடியாது. ஆனால் அதுக்குன்னே நான் எல்லாரையும் போயிட்டு தொல்லை பண்ண மாட்டேன், அதை தான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல அதெல்லாம். எனக்கு என்னமோ தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரியாக இருக்குது. நான் என் சிவா மாமா வீட்டுக்கு தான் போகிறேன். அது என் பழக்கப்பட்ட வீடு தான். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. திடீர்னு எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அது இப்போ அப்படி தான் தோணும். அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே சரியாயிடும். சரியாயிடுமா? எல்லாம் சரியாகும், சரியா? நம்பிக்கையோடு வா. எங்கள் வீட்டில் உன்னை எல்லாரும் சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துப்பாங்க. உனக்கு இங்கே இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல, சரியா? எல்லாமே உனக்கு ஃபேவராக தான் இருக்குது. நீ சந்தோஷமாக இருப்ப. அதனால் நீயுமே யாருக்குமே நீ சொன்ன மாதிரி எந்த தொல்லையும் கொடுக்காம இரு, பிடிவாதம் பிடிக்காமல் இரு. மெயினாக மனோஜ் அண்ணன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இரு. அதே மாதிரி அத்தை மாமாக்கள்லாம் கொஞ்சம் உதவியாக இரு. அது போதும். சும்மானே உட்காந்து சாப்பிட்றதும் நல்லா இருக்காது, சரியா? சரிடி. சரி வாங்க, அப்போ வெளியே போவோம். சூட்கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சுட்டு சொல்லலாம், சரியா? மணி வா போகலாம். சரி போகலாம் வாங்க. டேய் ஷில்பா கிட்ட சொல்றா, பொண்ணை இப்படி புகுந்த வீட்டுக்கு அனுப்புறப்பெல்லாம் தாய் கண்ணீர் சேர்ந்து கூடாதியா, சொல்லதுக்கிட்டா. பொண்ணை சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும் ஷில்பா. நீ எதுக்கு இப்போ இப்படி அழுதுகிட்டு இருக்க? அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாரும் தானே கூட போக போகிறோம். அங்கேயே போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம். அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அம்மா நீ என்னை சுற்றி வரும் வீட்டில் இருக்கப்ப. இனிமேல் அதெல்லாம் நடக்காதுல்ல. ஐயா இது என்ன இப்படி பேசுது? ஏன் நடக்காது? ஏய் உன் பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு இங்கே வரதான் போகுது. அதுக்கப்புறம் நீங்களும் அங்கே போக தான் போறீங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறீங்க. அது யார் வீட்டுக்கு போகுது? சிவா வீட்டுக்கு தானே போகுது. அதுவும் இல்லாமல் நானும் அங்கே தான் இருக்க போகிறேன். உன் பொண்ணு இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்க போகிறா. ஐயோ இதுங்களுக்கெல்லாம் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியலையா.
ஏன் அதெல்லாம் புரியாம இல்லடா, இருந்தாலும் ஒரு மாதிரி ஆகுதுடா. இத்தனை வருஷம் அவன் கூடவே வச்சு வளர்த்த பொண்ணு இனிமேல் இங்க இருக்காது. அப்பப்போ வேணா வந்துட்டு போவோம், ஆனா எப்பவுமே இங்க இருக்காதுல்ல. அதெல்லாம் சரிதான், ஆனா பொண்ணை பார்த்தா ஒரு வீட்டுக்கு அனுப்பித்தானே ஆகணும். நம்ம நல்ல நேரம் நம்ம நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சம்மதம் முடிச்சதுனால அவ சிவா வீட்டுக்கு போறா. இதே வெளி ஆளுங்க கிட்ட கட்டி குத்துந்தான்னு ஆயிருக்கும். உன் பொண்ணை நீ போய் உன் இஷ்டத்துக்கெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது என்ன. அப்படியே போனாலும் எதனா ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உன் இஷ்டம் போல நீ உன் பொண்ணை பார்க்கலாம், அங்கேருந்து நீங்கள் கூட்டின்னு வந்து வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்டா. இது நம்ம குடும்பம்டா, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தான் கட்டி கொடுத்துருக்குறோம். அதனால பெருசாலாம் நீங்கள் 2 பேருமே பேசின்னு இருக்காதீங்க, டென்ஷன் ஆகுது எனக்கு. ஆமாண்ணே, வெளி இடத்துல கட்டி கொடுத்துருந்தா இப்படி பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பும்போது நம்மளும் கூட சேர்ந்து போயிருக்க முடியுமா? அப்படியே போனாலும் என்ன சொல்லுவாங்க? பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு பின்னாடி இவங்கள வந்துட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யாரும் நம்மளை பார்த்து அந்த பேச்செல்லாம் பேச போகிறது இல்லை. நம்ம அழகாக பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கே விட போகிறோம். அவள் சந்தோஷமாக அவள் வாழ்க்கையை வாழ போகிறா. அதனால் நீங்கள் 2 பேரும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அவளுக்கும் அந்த நம்பிக்கை போயிடும். அவளுமே மனசு உடைஞ்சி தான் இங்கேருந்து போவாள். நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் அவளும் தைரியமாக இருப்பாள். சரியா? அதனால் நீங்கள் 2 பேரும் நல்ல சிரிச்ச முகத்தோடு வெளியே வாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தெளிவாக யாரும் பேச முடியாதுடா. என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி சிரிங்க 2 பேரும் முதல்ல. என்னடா நீ சிரிக்கிறதெல்லாம் கஷ்டம்டா. சரிடா, வருத்தப்படலை. ஷில்பா, நீயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு ஷில்பா. எங்கேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது? நாய் பேயின்னு எருமை மாடுன்னு அதை திட்டிக்கிட்டே கிடப்பேன். இனிமேல் திட்டுறதுக்கு ஆள் குறைஞ்சிடும். ராகுல் மட்டும்தான் இருப்பான். அவனை மட்டும் திட்டி நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்லேயும் இருக்க மாட்டான், வேலைக்கு போயிடுவான் அவனும். நான் யாரை திட்டுவேன் இந்த வீட்டில்? காயத்ரி நல்ல பொண்ணு, அவள் பாட்டுன்னு அவள் வேலையை பார்ப்பா. ஐயோ, இந்த வீட்டில் நானும் காயத்ரி மட்டும்தாங்க இருப்போம். சந்தோஷம் விட்டுட்டியா? அவன் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டான். வீட்டில் இருந்தாலும் அவன் ரூம்குள்ளேயே தான் இருப்பான். அவனை திட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்கள் வேற போங்கண்ணே. திட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு வருத்தப்பட்டு போறதா? சரி, உன் பொண்ணுக்கு டெய்லி ஃபோனை போட்டு திட்டியா? பொதுவாக கல்யாணம் முடிஞ்சு போனால் பொண்ணுங்க ஃபோனே கட்டின்னு தான் இருக்குங்க. ஃபோனை போட்டு திட்டு உன் பொண்ணை நல்லா. ஆமாம், ஃபோனை போட்டு பேசு, டெய்லி ஃபோனில் பேசுங்க ஜாலியாக. அதுவும் இல்லாமல் டெய்லி உன் பொண்ணு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட சொல்ல தான் போகிறா. சிவானந்தை பற்றி குறை சொல்லுவா, பார்வதியை பற்றி தாராளமாக குறை சொல்லுவா. அதெல்லாத்தையும் கேட்டுட்டு நீ அவங்க 2 பேரையும் கூட சேர்ந்து திட்டு, எல்லாரையும் திட்டு. திட்டுறதுக்கா பஞ்சம்? நல்லா திட்டலாம். உன் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணோம், உன் பொண்ணையும் திட்டு, உன் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களையும் சேர்த்து திட்டு. அட போங்கண்ணே. விடு ஷில்பா, எல்லாம் சரியாயிடும். கூடி சீக்கிரத்தில் நந்தினிக்கும் சந்தோஷக்கும் கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம். முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நந்தினி இங்கே வந்துட போறா. அப்புறம் உன் மருமகளை வச்சுக்கிட்டு நீ நல்லா ஜாலியாக டைம் பாஸ் பண்ணு. நீ அவளை கூட திட்டு. இந்த பாரு, சூப்பராக இருக்கும் போது பாரு லைஃப். நான் சொல்கிறேன் பாரு, அடிச்சு சொல்கிறேன் பாரு, இனிமேல் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும் உனக்கு. ஆமாண்டி, அதனால் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அடுத்த கட்டத்துக்கு நம்ம எல்லாருமே நகர்ந்து போய்கிட்டே தான் இருக்கணும். லைஃப் அப்படி தான் இருக்கும். அதுவும் சரிதான். சரி வாங்க, அந்த பிசஸை கூட்டிகிட்டு போவோம். நேரத்தோடு அங்கே போயிட்டு மனம் மிதிக்கலைன்னா அவன் மாமியாக்காரி நம்ம எல்லாரையும் போட்டு மிதிச்சிருவா. இப்போ சொன்னியா, இது 100ல் 1 வார்த்தை. இன்னும் பார்வதி எல்லாரும் எங்கன்னு தேடின்னு கிடக்கும். வாங்க முதல்ல வெளியே போவோம். அப்பா, லக்கேஜ் எல்லாம் காரில் வச்சாச்சு. டைம் ஆகுது, போகலாம். போகலாம்ப்பா, போகலாம். மணி இங்கே பாருமா, அப்பா பாரு. வாங்க மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நீ இங்கே இத்தனை வருஷமாக இருந்ததெல்லாம் போதும், கிளம்பு, டைம் ஆயிடுச்சு உனக்கு. ஏம்மா இப்படி பேசுகிற? அம்மாவுக்கு பாருப்பா, நான் போகிறதுல வருத்தமே இல்லை. பெருச்சாலி போகிற நேரத்தில் கூட போட்டு கொடுக்குது பாரு. எல்லாருக்குமே நீ போகிறதுல வருத்தம் தான். ஆனால் அதுக்குன்னு நீ எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமாம்மா சொல்லு? நீ யார் வீட்டுக்கு போகிற? உன் சிவா மாமா வீட்டுக்கு போகிறேன். எப்போ வேணாலும் நாங்கள் உன்னை வந்து பார்க்கலாம். நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தானே. அப்புறம் என்ன? கிளம்பு, டைம் அடிச்சு கிளம்பு. அப்பா, நீயும் என் கூடவே வந்துருப்பா. வரதாம்மா போகிறேன், அப்பா வரதான் போகிறேன். என் கூடவே இருக்கணும். இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, டெய்லி இருக்கணும் என் கூடவே. டெய்லி உங்க கூடவே இருக்கணும். அவருனா நீ எத்தனை போகிற பொம்முவா? சி, நீ எத்தனை போகிற அந்த பீசஸ் பொம்மைங்களா அவரு? டெய்லி உன் கூடவே இருக்கிறதுக்கே இப்போ அப்படியெல்லாம் அப்பா வேணா கொடுத்துட மாட்டேன் உனக்கு. பாருங்கப்பா, அவன் எப்படி பேசுறான்னு. அவனுக்கு கூட நான் போறதுல வருத்தமே இல்லை போல இருக்குது. காலையிலேருந்து சந்தோஷமா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். சந்தோஷமா சுத்தாம போடி. நானே ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். மூக்கு சொல்லி சிந்தினு வரா. அப்போ அவளை துரத்துங்க பார்ப்போம் அதுல. டேய் ஏன்டா? சரிம்மா, இங்கே பாரு, அம்மு டைம் ஆகுதுமா. இங்கே பாரு, நம்ம இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோன்னு வையே, உன் பார்வதியத்தை நம்ம எல்லாரையும் போட்டு செம்மையாக திட்டுவா. நம்ம கிளம்பலாம் ஃபர்ஸ்ட், சரியா? அவன் வார்த்தையெல்லாம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது பேர் மாப்பிள்ளை வர வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போலாமா? சரி போலாம்ப்பா. அப்பா சொல்லுமா. அப்பா, நீங்கள் அம்மா எல்லாரும் அங்கே வந்துருங்கப்பா. பேசாம அங்கேயே ஒரு வீடு கட்டிட்டுங்கப்பா. நீங்கள் அங்கே இருங்க, அப்போ தான் நம்ம டெய்லி பார்த்துக்க முடியும். அங்கே வீடு கட்டிட்டு வரணுமா? இப்போதைக்கு முடியாதுமா.
ஃபியூச்சர்ல வேணா பார்க்கலாம். சரி, ஆனால் சீக்கிரமாக வந்துருங்கப்பா. கண்டிப்பா வந்துடுறேன். அங்கே போயிட்டு பிஸ்னஸ் எல்லாம் எப்படி பண்ணுவீங்க? உங்கள் பொண்ணு என்ன சொன்னாலும் அப்படியே மண்டையாடிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் வேற. அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் அங்கே வர மாட்டோம்டி, நாங்கள் இங்கே தான் இருப்போம். கரெக்டுமா, பிசினஸ்லாம் இங்க இருந்தா தான் ரன் பண்ண முடியும். அப்படி சொல்லு, நான் இந்த அம்மாக்கு ஃபேவராகவே தான் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிது போயிருது. விட்றா, அதான் போறல்ல. பாருங்கப்பா அண்ணனுக்கு கூட நான் போகிறதுல வருத்தமே இல்லை, சிரிக்கிறான். என்னது என்ன சொன்ன? அண்ணன் சிரிக்கிறாருப்பா. அது உனக்கு கூட என்ன நினச்சி வருத்தமே இல்லைல்ல. இனிமேல் உன்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்கண்ணா. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, சாக்லேட்டு வாங்கிட்டு வா, ஐஸ்கிரீம் கேக்கு வாங்கிட்டு வான்னு உன்னை கேட்கறதுக்கு இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எப்போ வேணாலும் என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், நான் வாங்கி தருவேன். ஏ மணி, எது கழுவுற? நீ வா இங்க என்கிட்ட. அண்ணா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேண்ணா. நானும் ஒன்று மிஸ் பண்ணுவேன். ஆனால் அதுக்காகலாம் இப்படி அழாத. நான் அண்ணா ஒன்று அடிக்கடி வந்து பார்ப்பேன், ஓகேவா? சரி. அழக்கூடாது அதான் சொல்கிறேன்ல. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எல்லாருமே பண்ணுவாங்க அங்கே. நீ இங்கே எப்படி இருந்தியோ அப்படி தான் இருப்ப அங்கே, சரியா? நீ இன்னும் ஹாப்பியாக இருப்ப, அதனால் அழாத. சரிண்ணா. சரி, இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை. சரிண்ணா. என் அண்ணன் நீ ஆளை வச்சிருவா போல இருக்கு தேவா. போலாமாப்பா, டைம் ஆகுது. போலாம்டா. போதும் கடையை சாத்துங்க, என்னால் முடியல இதுக்கு மேலே. இங்கே ராகுலு அண்ணே என்கிட்டலாம் வந்துடுறது. அம்மா நான் போகிறேன் முதலிங்கிறது. போயிட்டான் பாருங்க. நாம எங்கே போகிறான்? இங்கே தானே இருக்க போகிறான். வெரைட்டி அவனை அழ வைப்போம், சரியா? சரிண்ணா. ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிப்பா இருக்குப்பா. கல் நெஞ்சக்காரா, நீ எல்லாம் மாப்பிள்ளையாடாச்சா? நான் தான்டா மாப்பிள்ளை. போடடி, என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கடா. அவனை இல்லைன்னு வீச்சு ஓட உன்னை விரட்டி அடி பண்ணா. பார்த்துக்கிறேன் மச்சான், ப்ராமிஸ். ப்ராமிஸை கடைசி வரைக்கும் நீ கீப் பண்ற. அப்படி இல்ல மவன சந்தோஷம், நீ வேற மாதிரி பாப்படா. நோ வரிஸ், நான் நல்லா பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. பார்த்துக்கிட்டே ஆகணும். என் தங்கச்சி சந்தோஷத்துல வேணா கண் கலங்கலாம், ஆனா நீ சண்டை போட்டு அவ கண் கலங்கி வந்தானு வையு, நீ சந்தோஷம் வேற மாதிரி பாப்படா. நான் நியாயமாக நடந்துப்போம் மச்சான். நம்புறேன். அப்புறம் மணி, இங்க பாருமா, எதுனாலும் தயங்காம அண்ணன்கிட்ட சொல்லிடணும். என்ன, உன் புருஷன் வீட்டில் அநியாயமா எதனா பண்றாங்கன்னாலும், உன் புருஷன் அநியாயம் பண்றனாலும் அண்ணன்கிட்ட சொல்லு. நான் எல்லாரையும் ஒரு கை பார்த்துருவேன், சரியா? அண்ணன் இருக்க உனக்கு, எதுனாலும் சொல்லிடணும், மறைக்க கூடாது எதையும், சரியா? சரிண்ணா. அடே, உன் தங்கச்சி அநியாயம் பண்ணாதான் உண்டு, அந்த வீட்டில் யாரும் அநியாயம் பண்ண போறது இல்ல. அது எனக்கும் நல்லா தெரியுமா, இருந்தாலும் சொல்றேன். சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை. அது ரொம்ப கரெக்டு தான். சரி, அப்போ கிளம்பலாம் மணி, வா. இதுக்கு மேலே அழாது. நம்ம எல்லாருமே இன்னைக்கு அங்கே தான் இருக்க போகிறோம், சரியா? நாங்கள் எல்லாருமே உங்க கூட தான் இருப்போம். நாளைக்கு தான் எல்லாரும் ரிட்டர்ன் வருவோம். அது வரைக்கும் நம்ம எல்லாரும் அங்கே ஜாலியாக ஃபன் பண்ணலாம், சரியாம்மா? சரிண்ணா. சரி, அண்ணன் தங்கச்சி அழுது முடிச்சிட்டிங்கன்னா போலாமா? நக்கல்ற உனக்கு. சரி, போகலாம் வாங்க.